இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 17வது வசனம், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உலகத்தில் நம்ம வேதத்தில் எத்தனையோ காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒரு இடத்தை நம்ம வாசிக்கும்போது உலகத்தில் வாழும் மனிதர்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக, காட்டு மிருகங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். பிவேர் ஆஃப் மென் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக இல்லங்களில் கூட நம்ம பார்த்துருக்கக்கூடும், பிவேர் ஆஃப் டாக்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கும். நாய்களுக்கு ஜாக்கிரதை, நாய்கள் இருக்கிறது என்று. உலகத்திலே கூட ஏனென்றால் காட்டிலே நம்ம போகும்பொழுது ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒரு குணநலங்கள் உண்டு. அந்த குணநலங்களை நாம் அறிந்து கொண்டால் அந்த விலங்குகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். நாய்கள் துரத்தும் பொழுது, ஒரு வேளை நாய் துரத்தினால் நீங்கள் பயப்படாமல் எதிர்த்து நின்று அதை உற்று நோக்குங்கள், நாய் பயந்து விடும் என்று சொல்லுவாங்க. காட்டிலே போய் யானை துரத்தினால் யானை நீங்கள் வளைந்து வளைந்து ஓடலாம், யானைக்கு வளைந்து வளைந்து ஓட தெரியாது, தப்பித்து கொள்ளலாம் என்று சொல்லுவாங்க. கரடி உங்களை துரத்தினால் நீங்கள் கீழே படுத்து மூச்சு விடாமல் நீங்கள் இருந்தால் அது மரித்து போய்விட்டீர்கள், மரித்த சரீரத்தை அது தொடாது என்று சொல்லி அது கடந்து. இப்படியாக விலங்குகளுடைய குணநலங்களை கூட நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நாட்டில், தேசத்தில், உங்கள் இல்லங்களிலே வாழ்கிற மனிதர்களுடைய குணநலங்களை நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளவு ஆபத்தானவர்கள். ஆகவே தான் வேதம் நமக்கு இந்த எச்சரிப்பை ஆண்டவர் தருகிறார். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது மனிதர்களிடத்தில் நம்ம மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும், மனிதர்களை நம்ம அறிந்து அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை நம்ம செய்து அவர்களிடத்தில் நம்ம ஒற்றுமையாய் சமாதானமாய் வாழ ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இந்த எச்சரிப்பை நமக்கு தருகிறது. ஆகவே வேதம் சிங்கத்தை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள், புலியை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள், கரடியை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லவில்லை. மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆகவே மனிதர்களுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். இந்த உலகத்தில் கோணலும் மாறுபாடுமான உலகம், துன்மார்க்கம் நிறைந்த உலகம். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வேதத்தை வாசிப்போம், உத்தமம் நீதியுமாய் பரிசுத்தமாய் வாழ்வோம், மனிதர்களிடத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த நாளுக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த எச்சரிப்பின் சத்தத்துக்காக, ஆலோசனைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் இருக்கவும், ஆனாலும் பாம்புகளைப் போல வினா உள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை எச்சரித்திருக்கிறீர். அன்னை என்னென்றால் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல இந்த உலகத்தில் நான் உங்களை அனுப்புகிறேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆடுகளைப் போல நாங்கள் இருக்கிறோம், பலவீனமாக இருக்கிறோம். எங்களை சுற்றிலும் ஓநாய்கள் உண்டு, எங்களை சுற்றிலும் சிங்கங்கள் உண்டு. ஆண்டவரே, அவை எல்லாவற்றிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உங்களுடைய தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும், உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.